வெல்கம் டு யூகே இன்ஃபோடெக். இந்த வீடியோவில் நம்ம பைனரி நம்பர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ பைனரி நம்பர்ஸ் அப்படின்ட்டா என்ன அப்படின்னா 0 and 1s அதோட காம்பினேஷன்ஸ் தான் நம்ம பைனரி நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை மட்டும் இல்லாமல் நம்ம எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டில் இருக்கக்கூடிய கால்குலேஷன்ஸ், மேத்தமெட்டிக்கல்ஸ் அது எல்லாத்துக்குமே நம்ம அதிகமாக பைனரி நம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்க, இதோட பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 0s and 1s அப்படிங்கிறதுனால பேஸ் 2 நியூமெரிக்கல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் 0s and 1s அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று என்ன அப்படின்னாக்கா இதோட நோட்டேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரேடிக்ஸில் பேஸ் 2 நம்ம கால்குலேட் பண்ணுவோம். சரியா, அது மட்டும் இல்லாமல் நம்ம பைனரி நம்பர்ஸ் அப்படின்னாவே 0s and 1s அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். இதை பைனரி நம்பரை சிங்கிள் டிஜிட் அப்படின்னு என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிட் அப்படின்னு கால்குலேட் பண்ணுவோம். சரியா, அதாவது பிட் அப்படிங்கிறது பைனரி டிஜிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு பிட்டாக நம்ம கால்குலேட் பண்ணுறது தான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், பிட் வைஸ் ஆப்ரேட்டர் அப்படின்லையும் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். சரியா, அது மட்டும் இல்லாமல் நம்ம பைனரி நம்பர்ஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா ஒரு பிட்டுக்கு 8 பிட்டு சேர்ந்தது ஒரு பைட் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். கம்ப்யூட்டருக்கு நம்ம தெரிஞ்ச ஒரு லாங்குவேஜ்னாக்க அதை 0s and 1s அப்படின்னு சொல்லக்கூடிய பைனரி நம்பர்ஸ் தான் நம்மளுக்கு தெரியும். சரியா, ஸோ அதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது, அதாவது ஒரு ரேண்டமாக ஒரு இன்டீஜர் வேல்யூக்கு நம்ம எப்படி ஒரு பைனரி வேல்யூஸாக கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக சொல்லித்தரேன். சரியா, ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பைனரி வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு இன்டீஜர் வேல்யூவை நான் ரேண்டமாக எடுத்துக்கிறேன். இந்த ரேண்டமாக எடுத்துக்கிட்டு அதுக்கு எப்படி நம்ம பைனரி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். சரியா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் என்னன்னாக்கா பைனரி வேல்யூஸை கண்டுபிடிக்கிறதுக்கான பேஸ் 2 தான் சொல்லியிருக்கேன். சரியா, ஒரு பைனரி வேல்யூஸோட பேஸ் 2. அந்த 2வை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பைனரி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ நான் ரேண்டமாக இப்போ என்ன பண்ணுறேன்னா 48 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். ஸோ 48 நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா 2ஆல் நான் டிவைட் பண்ண போகிறேன். அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்கா எனக்கு 48ல் எனக்கு 12 இருக்குது, 12 இருக்குது. அதோட பேஸ் எனக்கு 2ங்கிறதுனால நான் 12ஆல் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா டிவைட் பண்ணுறேன். எனக்கு அப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா ரிமைண்டர் எனக்கு 0 கிடைக்கும். சரியா, ஸோ 0 கிடைச்சதுக்கப்புறம் திரும்ப நான் என்ன பண்ணுறேன்னாக்கா 2ஆல் டிவைட் பண்ணுறேன். 2ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு 6 வேல்யூ கிடைக்கும். எனக்கு ரிமைண்டர் எனக்கு 0 கிடைக்கும். சரியா, அப்போ திரும்ப மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன்னாக்கா 2ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ ஆன்சர் எனக்கு லாஸ்ட்டில் முடிகிற வரைக்கும், அதாவது எண்டு வரைக்கும் நான் டிவைட் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு 3 கிடைக்கும். அப்போ 3 2s are 6. சரியா, இப்போ திரும்ப மறுபடியும் நான் 2ஆல் என்ன பண்ணுறேன்னா டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணும்போது எனக்கு 1 2s are 2. ரிமைண்டர் எனக்கு என்ன கிடைக்கும்னா இங்கே 1 கிடைக்கும். சரியா, அப்போ எனக்கு ரிமைண்டர் என்ன ஆகும் அப்படின்னாக்கா 1 கிடைக்கும்போது எனக்கு இதை என்னால் 2ஆல் டிவைட் பண்ண முடியாது. சரியா, அப்போ எனக்கு பைனரி வேல்யூஸை நான் இப்போ 48ஓட பைனரி வேல்யூஸ் என்னவா இருக்கும்னாக்கா எனக்கு 1 1 0 0 0, அதாவது ரிவர்ஸ்லேருந்து இருக்கக்கூடிய நான் ரிமைண்டர் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த வேல்யூவை தான் நம்ம என்ன எடுத்துக்க முடியும்னா பைனரி வேல்யூ. அப்போ 48ஓட பைனரி வேல்யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 1 1 1 0 0. சரியா, ஸோ இதுதான் 48ஓட பைனரி வேல்யூஸ். இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே நம்மளுக்கு 2ஆல் டிவைட் பண்ணி அதோட ரிமைண்டர் வேல்யூ என்ன வருதுங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம ரிவர்ஸ் ஆர்டரில் நம்ம என்ன பண்ணோம்னாக்க அந்த 1 1 0 0ங்கிறத நம்ம எழுதுனாக்க, அதை கால்குலேட் பண்ணி ரிவர்ஸில் எழுதணும் அப்படின்னாக்கா நம்ம என்ன நம்பருக்கு, அதாவது எந்த நம்பருக்கு இன்டீஜர் வேல்யூக்கு நம்ம பைனரி வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோமோ அதை தான் நம்ம என்ன பண்ணணும்னாக்கா பைனரி வேல்யூஸாக எடுத்துக்கணும். சரியா, இது மட்டும் இல்லாமல் நான் இன்னொன்று ஷார்ட் ஃபார்ம் சொல்லி கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. ஸோ இப்போ நான் ஒரு ரேண்டமாக நான் 6க்கு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னாக்கா 8 4
8421 அப்படின்னு நான் ஒன்று சொல்லியிருக்கேன். இந்த 8421 அப்படின்ற மெத்தடில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து ரேண்டமாக இப்போ 6 நம்பர்ஸ்க்கு வந்து நான் பைனரி வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னாக்க எனக்கு எந்த 4 நம்பரை இந்த 8421ல் எந்த நம்பரை ஆட் பண்ணால் எனக்கு 6 வரும் அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? ஸோ இப்போ 4ஐயும் 6ஐயும் எனக்கு ஆட் பண்ணால் 6 வரும். சரியா? 4ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணால் எனக்கு 6 கிடைக்கும். அப்போ 4 1ன்னு போடணும், 2வும் 1ம் போடணும். திரும்ப எந்த வேல்யூ நான் எடுக்கலையோ ஆட் பண்ணலையோ அந்த வேல்யூக்கு நான் 0ன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னாக்க எனக்கு இப்போ 6ஓட பைனரி வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 0110 இங்கிற அப்படின்றது தான். இதுதான் வந்து என்ன அப்படின்னா பைனரி வேல்யூ, அதாவது 6ஓட பைனரி வேல்யூ. சரியா? ஸோ இது மாதிரி தான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷார்ட் ஃபார்மாக 8421 கொடுத்து நம்ம வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், பைனரி வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இல்லை பெரிய நம்பர்ஸாக இருந்துச்சு அப்படின்னாக்க நான் முதல்ல சொன்ன மெத்தட்ஸ் மாதிரி எனக்கு 2ஆல், அதாவது பேஸ் வந்து 2ங்கிறதுனால 2ஆல் நம்மளுக்கு டிவைட் பண்ணி அதோட ரிமைண்டரை கால்குலேட் பண்ணிட்டே போட்டுட்டே வந்துரும்போது லாஸ்ட்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ரிமைண்டர் வேல்யூ வந்து நம்ம ரிவர்ஸ்ல எழுதணும் அப்படின்னாக்க நம்மளுக்கு நார்மலாக இருக்கக்கூடிய, அதாவது ரேண்டமாக நம்ம எடுத்த இன்டீஜர் வேல்யூக்கான பைனரி வேல்யூஸை நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். சரியா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம பைனரி வேல்யூ வந்து இன்டீஜர் நம்பருக்கு கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்க ஸ்ட்ரிங் பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸாக ஒரு வீடியோ போடுறோம். ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தட்ஸ்லாம் இருக்குது ஜாவாவில். ஸோ ஜாவாவில் வந்து ஸ்ட்ரிங் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ், ஸ்ட்ரிங் எப்படி நம்ம ஜாவாவில் யூஸ் பண்ணுறது, அதில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரியா? தேங்க்யூ.